ஒரு நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் தன் ஆசிரியர் அம்மாவிடம் மட்டும் கொடுக்கச் சொல்லி கொடுத்து விட்டதாக தனது தாயிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். கடிதத்தை படித்தவுடன் அவரது தாயின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்ன காரணம் என்று எடிசன் கேட்டதற்கு, உங்கள் மகன் ஒரு மேதை, இந்த பள்ளி அவனுக்கு மிகவும் சிறியது, அவனை பயிற்றுவிப்பதற்கு போதுமான நல்ல ஆசிரியர்கள் எங்கள் பள்ளியில் இல்லை, தயவு செய்து அவருக்கு நீங்களே கற்றுக் கொடுங்கள் என்று எழுதியிருந்ததாக கூறினார். பல வருடங்கள் கழிந்தது. எடிசன் இந்த நூற்றாண்டின் சிறந்த கண்டுபிடிப்பாளர்களில் ஒருவராக ஆகி இருந்தார். எடிசனின் அம்மா இறந்த பிறகு ஒரு நாள் அவர் குடும்பத்தின் பழைய பொருட்களை பார்த்துக் கொண்டிருந்தார். ஒரு மேசை டிராயரின் மூலையில் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதத்தை பார்த்தார். அதை எடுத்து பிரித்து படித்தார். அதில், யுவர் சன் இஸ் அடல்ட், உங்கள் மகன் ஒரு வகையான மனநோயாளி, நாளையிலிருந்து அவனை பள்ளிக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று எழுதியிருந்தது. எடிசன் மணிக்கணக்காக அழுதார். பின்னர் தன் டைரியில் எழுதினார், தாமஸ் ஆல்வா எடிசன் என்கிற மனநோயாளி சிறுவன் ஒரு கதாநாயகி அம்மாவினால் இந்த நூற்றாண்டின் மாமேதையாக உருவாக்கப்பட்டார். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ஐ ஆம் லெஜண்ட் ஆஃப் மனோஜ்.